ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாளிலும் அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சர்ப்பாணியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிகரிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய அண்டையில் வைப்பார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற போது பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கிப்பார் என்றான். அவன் அவர்களை ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நடவென்று சொல்லி வலது கையை நாள் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்கள் பலன் கொண்டது. ஆம் அன்புக்குரிய சகோதரனை சகோதரியே, இந்த அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த 50வது நாளுக்கு பிறகு பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட பின்பு இயேசு பரத்துக்கு ஏறின பின்பு அவருடைய சீசர்களை கொண்டு தேவன் அற்புதங்களை கொண்டு செய்கிறார். ஆம், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, அவன் சுகமாக்கப்பட்ட மனிதனுடைய வயதோ 40 வயது. 40 வயது உள்ள மனிதனை யாருடைய நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசு பூமியில் இருந்த நாட்களில் அவர் ஒவ்வொருத்தரையும் சுகமாக்கி தொட்டு சுகமாக்கினார். இப்பொழுது அவர் பரத்துக்கு ஏறினவுடன் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவரிடத்திலிருந்து தேவன் அவருடைய நாமத்தில் அற்புதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அற்புதங்கள் இயேசு தேவாலயத்தில் எத்தனையோ நாட்கள் போய்கொண்டு தான் இருந்தார். ஆனால் இந்த முடவனோ அதே இடத்துல தான் உட்கார்ந்தான். ஆனால் இவனுக்கு நடக்க முடியாதபடி சூழ்நிலை, கால்கள் முடமான சூழ்நிலை இருக்குது. ஆனால் அந்த எத்தனையோ முறை தேவாலயத்துக்கு இயேசு வந்திருக்கிறார். இப்போ இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு கிட்டத்தட்ட 3 மாதம் அல்லது 2 மாதங்கள் தான் இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் இப்போ சீசர்களை கொண்டு அவர்கள் சொல்கிறார், என்னிடத்தில் பொன்னும் இல்லை வெள்ளியும் இல்லை, ஆனால் இயேசு என்கிற நாமம் இருக்குது, அந்த நாமத்தினால் நீ எழும்பி நட என்று சொல்கிறான். அந்த நாமத்தை நான் தருகிறேன் என்று சொல்கிறான். அந்த நாமத்தின் மேல் இப்பொழுது அற்புதங்கள் நடக்கிறது. ஆம், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, இன்றைக்கு இயேசு என்ற நாமத்தினாலே தேவன் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அந்த நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக எத்தனை பேர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர்களையும், அதான் 4வது அதிகாரத்தில், அவரால் அன்றி வேறு ஒருவரால் ரட்சிப்பும் இல்லை, அவர் ரட்சிக்கப்படும்படியா, நம் சுகமாக்கப்படும்படியா அவருடைய நாமத்தை நமக்கு தேவன் பரத்திற்கு ஏறி போகும் பொழுது நமக்கு அவருடைய நாமத்தை தந்திருக்கிறார். அந்த நாமத்தினாலே நமக்கு தரித்திரங்கள், வியாதிகள், இப்படிப்பட்டதான தேவைகள் இப்படி சந்திக்கப்படுது அவருடைய நாமத்தை. அதனால தான் ஆண்டவர் சொல்ல, என் நாமத்தினால நீ எதை கேள் அதை நான் தருவேன் என்று சொல்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் இயேசு சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினால சீசர்கள் பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு கடந்து போகும் பொழுது அங்கே அற்புதங்களை தேவன் அவருடைய நாமத்தில் செய்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, இந்த நாளிலும் உனக்கும் இந்த இயேசு என்கின்ற நாமத்தில் இந்த தேவன் உனக்கு அற்புதங்களை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கும் உனக்காக நான் ஜெபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, நம்முடைய மகிமை உள்ள நாமத்தில் இப்பொழுது அற்புதங்கள் நடக்கட்டும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவே, நம்முடைய மாறாத கிருபையும் இரக்கம் உண்டாகட்டும். ஆண்டவரே, அற்புதத்தை செய்கிறவரே தேவனே, மாறாத கிருபையும் இரக்கம் உண்டாகட்டும்.
தேவனே உடைய கல்வாரி கரம் வெளிப்படுத்தும். ஒவ்வொருத்தருக்கும் அற்புதங்கள் நடக்கிற ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.